கையால சாவி வாங்கினது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேடம், இந்த காரை பத்தி ஏதாவது டீடைல்ஸ் வேணுமா? என் மேல உள்ள கோவம் இன்னும் தேரவே இல்லையா? காரை ஓட்டி பாக்குறீங்களா? நீங்க என்னை விட்டு விலகி போகணும்னு நினைச்சாலும் விதி நம்மள சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறது பாத்தீங்களா? நீங்க கேட்ட கலர் தானே இந்த காரு? இது தற்செயலா நடந்தது. நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க. மேடம், உங்க காரோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இதுல இருக்கு, வாங்கிக்கோங்க. என்ன நீங்க ஏத்துப்பீங்கிற நம்பிக்கையில தான் இன்னமும் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்க கேட்டபடி நாங்க டெலிவரி கொடுத்தாச்சு. நாங்க புறப்படுறோம். வீட்டுக்குள்ள வந்துட்டு போங்களேன். ஹாரிஸ், ஒரு நிமிஷம். ஓகே சார், ஓகே, நான் இதை முடிச்சுட்டு வந்துடுறேன். என்ன மேடம், கார் பிடிச்சிருக்கா? சார் எல்லா டீட்டெயிலும் சொன்னாரா? காரை விட உங்க சார் நல்லாவே பேசுறாரு. ஹாரிஸ், போலாமா? மேடம் உட்கார வச்சு டிரைவ் பண்ணிட்டு வா. அவங்க சந்தேகத்தை தீர்த்துப்பாங்கல்ல. கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டேன். தேங்க்யூ. அப்படியே மேடம், தேங்க்யூ மேடம். இந்தாங்க மேடம். தேங்க்யூ. மேடம், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க மேடம். தேங்க்யூ. இன்னொரு ஹோம் டெலிவரி இருக்கு, நாங்க புறப்படுறோம் மேடம். ஓகே, போலாம் ஹாரிஸ். எப்படி போவீங்க? நான் வேணா உங்களை டிராப் பண்ணட்டுமா? வேண்டாம் மேடம், நான் கால் டாக்ஸி சொல்லிட்டேன். ஆன் த வே அப்படியே போயிடுவோம். ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. வா. கார்த்திக், நீ இங்க இருக்கியா? நான் வீடு பூரா உன்னை தேடிட்டு இருந்தேன். ஏன் நீ? ஏனா டைம் என்னாச்சு தெரியுமா? சாப்பிட வரல? இல்ல நீ, எனக்கு பசிக்கல. நீங்க படுங்க. ஏன் கார்த்திக் முகம்லாம் ஒரே பதட்டமா இருக்கு? என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிற. என் மேல கோவமாப்பா? இல்ல நீ, என் மேல எனக்கு கோவம் வருது. என் வாழ்க்கையிலேயே இன்னைக்கு அவமானமான நாள். ஏன்? யார் என்ன சொன்னாங்க? அதுக்கு இல்ல நீ, இன்னைக்கு பார்க்க கூடாததெல்லாம் பார்த்தேன். ஏன்? என்ன நடந்தது? சாந்தியோட புது வீடு, சாந்தியோட புது கார், அவ திமிரு, அவ அலட்சியம். இதை விட அவமானம் என்னன்னா, அவ வாங்கின காரை நானே டிரைவர் மாதிரி ஓடிப்பா வீட்டுல விட்டு வந்திருக்கேன். ச்சே. உண்மையிலேயே உனக்கு ரொம்ப அவமானம் தான். அவன் உன்கிட்ட பேசினாளா? வீட்டுக்குள்ளே வர சொன்னா. போனியா? போவனா? ஓடின்ட்டு நடந்து வந்துட்டேன். அவ பிசினஸ் நல்லா இருக்கு, வசதி வந்துடுச்சு, கூடவே திமிரும் வரணும்ல, அதான். ஆமா நீ, சாந்திக்கு நிறைய திமிரு வந்துருச்சு. இனிமே அவ யாருமே மதிக்க மாட்டா. நீ என்னமோ தெரியலப்பா, உனக்கு வாச்ச பொண்ணும் சரியில்லை, உன் கூட வாழ நினைக்கிற பொண்ணும் உனக்கு ஒத்து வரல.
என்ன சொல்றீங்க நீ? இல்ல சாந்தி உன்னை அலட்சியப்படுத்துறா. அவ உனக்கு ஒத்து வர மாட்டா. ரம்யா உன்னையே நினைச்சிட்டு இருக்கா. ஆனா உனக்கு ரம்யாவை பிடிக்கல. அதனால ரம்யாவும் சரி வர மாட்டா. சாந்தியையும் நீ மறக்க வேண்டியதுதான். நானும் உங்க அப்பாவும் ரம்யாவை உனக்கு கட்டி வைக்கணும்னு எவ்வளவோ நினைச்சோம். அது நடக்காதுன்னு நான் உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன். யார் யாருக்கு எங்க எழுதியிருக்குன்னு யாருக்கு தெரியும்? இது வரைக்கும் ரம்யாவை கார்த்திக்கு கட்டி வைக்கணும்னு நினைச்சவ இப்ப எதுக்காக வேண்டான்னு நினைக்கிற? கார்த்திக், வீணா மனசு போட்டு குழப்பிக்காத. இப்படி யோசிச்சுட்டே இருக்காத. பட்னி கிடக்கிறதுனால பிரச்சனை தீந்துருமா? வா வந்து சாப்பிடு. மதன், அம்மா, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? பரவாயில்லம்மா. நீங்க ஃபோன் பண்ணதும் என்னமோ ஏதோன்னு பதறி போயிட்டேன். என்னமோ விஷயம்? என் தலையெழுத்துப்பா. பெத்த பிள்ளைகிட்ட பேசுறதுக்கு ஒரு போராட்டம், பயம் எல்லாம் என் நேரம்ப்பா. அம்மா வாங்கம்மா, கார்ல உட்காந்து பேசலாம். பரவாயில்லப்பா, வீட்டுல யார்கிட்டயும் சொல்லாம வந்துட்டேன். உடனே கிளம்பிடும். அது சரி, உன் குழந்தை எப்படி இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கா அம்மா. நீ சொன்னேன்னா அவனை தூக்கிட்டு வந்து காமிக்கிறேம்மா. இருக்கட்டும் இருக்கட்டும், எல்லா அலையும் ஓயட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்ப நான் உன்னை எதுக்காக வர சொன்னேன்னு தெரியுமா? ஏம்மா சொல்லுங்க. பொம்பளையோட மனசு கடலை விட ஆழம், அதை அளக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்றவங்கள பார்த்து நான் பல தடவை கேலி பண்ணியிருக்கேன். ஆனா அபிராமியோட ஒவ்வொரு அசைவையும் கவனிக்கும் போது அந்த பழமொழியில தப்பு இல்லைன்னு தோணுது. என்னம்மா, என்ன திடீர்னு? ஆமாப்பா, முன்னெல்லாம் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி பேசுவா. ஆனா இப்போ நிமிஷத்துக்கு நிமிஷம் அவ மாறி மாறி பேசிட்டு இருக்கா. அவளோட போக்கை புரிஞ்சுக்க முடியல. என்னப்பா பாக்குற? ஏம்மா, யார் இவன் புதுசா? புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கான். அவனை பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். இத பாரு மதன், உன்னை டைவர்ஸ் பண்ற வரைக்கும் போன அந்த அபிராமி அது மூலமா கார்த்திகை சாந்தி கிட்ட இருந்து பிரிக்கணும், அதுக்கப்புறம் ரம்யாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு திட்டம் போட்டா. அவளுக்கு ரொம்ப நாள் திட்டமே அதானே. அப்படி நாம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்போ பிளேட்டையே மாத்திட்டா. என்ன மாத்திரா? கார்த்திக்கும் ரம்யாவுக்கும் சரி வராதே, அவங்கள சேர்க்க வேண்டான்னு உங்க அப்பா கிட்டயே சொல்றா. அதோட நிப்பான்னு பார்த்தா கார்த்திக் கிட்டயே போட்டு உடைச்சிட்டா. அவ வேற மாப்பிள்ளைய பார்த்துட்டு இப்படி எல்லாம் நாடகம் ஆடுறாளுன்னு எனக்கு தோணுது. அவ என்ன வேணாலும் செய்வாமா, நீங்க சொல்றது சரிதான். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுதுமா, புதுசா ஏதோ பிளான் பண்றாங்கிறது மட்டும் புரியுது. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க தைரியமா இருங்க. எதுக்கும் கவலைப்படாம நீங்க வீட்டுக்கு போங்க. சரி, வரேன். சரிம்மா.
என்னத்த வெளில போயிட்டு வரீங்களா? ராஜன், அம்மா, வண்டியில ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னீங்களே, சரி பண்ணிட்டீங்களா? ரேடியேட்டர் அடைப்பு இருந்தது, சரி பண்ணிட்டேன். சரி, இன்னைக்கு எங்கெல்லாம் போயிட்டு வரீங்க? காலையில மார்க்கெட்டுக்கு போயிருந்தம்மா, இப்பதான் அம்மா கூட்டு வெளில போயிட்டு வர்றேன். வெளியிலனா? அது வந்துமா, சொல்லுங்க. கோயிலுக்கு தாம்மா போயிருந்தோம். சரி, கோவிலுக்கு போனீங்க, அதுக்கப்புறம் வேற எங்கேயாவது? வேற எங்கேயும் இல்லம்மா, கோயிலுக்கு தான் போனோம், நேரா வீட்டுக்கு வந்துட்டோம். வண்டியில பெட்ரோல் இருக்கா? இருக்குமா, இப்பதான் டேங்க் ஃபில் பண்ணேன். சரி, நீங்க போங்க. சரிம்மா. அபிராமி, ஆ? டிரைவர் கிட்ட ஏதோ விசாரிச்சிட்டு இருந்த? இல்லையே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இத பார், எதுவா இருந்தாலும் நேரடியா என்கிட்டே கேளு. இந்த வேலைக்காரங்கிட்ட கேட்கறது, டிரைவர் கிட்ட விசாரிக்கிறதெல்லாம் இத்தோட விட்டுட. இல்ல, நான் அவரு கார்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாரு, சரி அடிச்சான்னு கேட்டேன். அப்புறம் வண்டியில பெட்ரோல் போடணும்னு சொன்னதுனால வண்டி இன்னைக்கு இங்கெல்லாம் போயிட்டு வந்ததுன்னு கேட்டேன். நான் உங்களை பத்தி எதுவுமே கேட்கலையா அத்தை? நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருந்தேன். இனிமே இந்த மாதிரி வேலையில வச்சுக்காத. குடு. அக்கா பாருங்க, அக்கா பாருங்க. இந்து, உனக்கு தம்பி பிடிக்குமா? பிடிக்கும் அவளுக்கு. ரோகிணி, எடுத்துக்கோ. Thank you. மாமா. Thank you. நாராயணா. அம்மா, நீங்க போய் எனக்கு நான் உள்ள போய் எடுத்துக்கிறேம்மா. நாங்க தந்தா எடுத்துக்க மாட்டீங்களா? அப்படிலாம் நினைக்காத. இப்ப நீ எங்க கம்பெனியோட கேஷியர், உனக்கு உண்டான மரியாதையை நாங்க தர வேண்டாமா? எடுத்துக்கோ. அம்மா, நீங்க ஆதரிச்சீங்களே, அது ஒண்ணே போதும். எதுக்குமா அந்த மரியாதை எல்லாம்? என்ன நீ மதிக்கிறதா இருந்தா காஃபி எடு. என்ன நாராயணா, ஏற்கனவே சாந்தி காஃபியை குடிச்சு பார்த்த மாதிரி வேணான்னு சொல்ற? மாமா, சும்மா இருங்க. இல்ல சாந்தி, நல்லா Sorry, ரோகிணி. ஏமா, என் வீட்டுக்கு வர ஐடியா இருக்கா? நீ பெத்த பொண்ணு நான் தான், ஞாபகம் இருக்குல்ல? வரேம்மா, வரேன். என் பேரன் கல்யாணத்தோட வரேன். பாத்தீங்களா பாட்டிக்கு ஆசையா? ஏன் நாராயணா, எங்க அம்மா அவ்வளவு நாள் இருக்க கூடாதா? ஐயோ, நல்லா இருக்கணுமா, நீண்ட நாள் நல்லா இருக்கணுமா, 100 ஆயுசு நல்லா இருக்கணுமா. நீங்க பட்ட கஷ்டம்லாம் போதும்மா. நீங்க பேசிட்டு இருங்க. வாங்க தம்பி. வணக்கம்மா. அடடா, வாங்க. நம்ம போய் விளையாடுவோம். எல்லாரும் ஒண்ணா இங்க ஜெனரல் பாடி மீட்டிங் போட்டு பாலாஜி, உட்கார்ந்தீங்களா? உட்காரு. பேப்பர் பாத்தீங்களா? நம்ம வக்கீல் மூர்த்தியோட போட்டோ போட்டு விளம்பரம் கொடுத்தது வந்திருக்கு. பாலாஜி, காஃபி சாப்பிடுறீங்களா? நோ தேங்க்ஸ். நாம எதிர்பார்க்கிற ரெஸ்பான்ஸ் உடனே இருக்குமா என்ன? இப்பதானே விளம்பரம் வந்திருக்கு. இதுக்கு ரிசல்ட் தெரியறதுக்கு எப்படி 2-3 நாளாவது ஆகும். ஒண்ணு மூர்த்தி வரணும், இல்ல மூர்த்தி சம்பந்தப்பட்டவங்கள யாராவது வரணும். லாயர் அவங்களோட வீட்டு அட்ரஸ் விளம்பரத்துல கொடுத்ததுனால நாம இன்வால்வ் ஆனது யாருக்குமே தெரியாது. ஏன் பாலாஜி, அர்ஜுன் எங்க? அனிதாவை கூட்டிட்டு எங்கேயோ வெளியில போறேன்னு சொன்னா. ஓ, சாந்தி, ஒரு முக்கியமான விஷயம். நான் இங்க வந்ததே அம்மா என்ன பார்க்க வந்ததை சொல்லத்தான். அத்தை உங்களை பார்த்து பேசினாங்கன்னா அந்த அபிராமி ஏதாவது புதுசா பண்ணிருக்காளா? கரெக்டா சொன்ன சாந்தி. இப்பெல்லாம் அபிராமி பேசுற விதமே மாறி இருக்கான். எப்படி? உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டு கார்த்திக்கு ரம்யாவை கட்டி கொடுக்கறதா அவ பிளான். ஆனா இப்ப வசனத்தை மாத்தி பேசுறாளாம். ரம்யாவுக்கும் கார்த்திக்குக்கும் சரியா வராதாம். கார்த்திக் இந்திரா மேல இன்னும் பாசமா இருக்கிறதுனால
ரம்யா கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்னு இப்ப ஒரு புது காரணம் சொல்றாளாம். ஐயோ, அபிராமி அப்படி சொன்னா? எனக்கும் அதே ஆச்சரியம் தான். ரம்யாவை கார்த்திக் கட்டிக்க வேண்டான்னு அப்பா கிட்டயும் கார்த்திக் கிட்டயும் சொல்லிட்டாளா. ஆனா அம்மா என்கிட்ட இதை சொல்லும்போது அவங்க பேச்சுல ஒரு சந்தேகம் இருந்தது. அபிராமிக்கே இதுல விருப்பம் இல்லைன்னா அத்தை சந்தேகப்படுறது நியாயம்தான். அபிராமி ஏன் இப்படி திடீர்னு நடந்துக்கிறா? உங்களுக்கு நல்லதுதானம்மா. கார்த்திக் ஐயா நீங்களும் சேரத்துக்கு இனிமே எந்த ப்ராப்ளம் இல்லையே. இல்ல நாராயணா, நான் இதுல சந்தோஷப்பட போறதில்ல. அபிராமியோட ஜாதகம் மத்தவங்களை சந்தோஷப்படுத்துறது இல்ல. என் வாழ்க்கையில குறுக்க வந்த ரம்யா போயிட்டாலேங்கிற சந்தோஷத்தை தான் நீங்க பாக்குறீங்க. ஆனா அதுக்குள்ள இருக்கிற அபிராமியோட சூழ்ச்சி உங்களுக்கு தெரியல. அப்பா மனசையும் கார்த்திக் மனசையும் எப்படியாவது பேசி மாத்திருக்கலாம். ஆனா ரம்யாவை எப்படி சம்மதிக்க வச்சான்னு தான் தெரியலையே. ரம்யாக்கு வேற ஏதாவது மாப்பிள்ள பாத்திருக்கலாம். மாமா மனசையும் கார்த்திக் மனசையும் மாத்திருக்கலாம். எனக்கு என்னமோ அபிராமி மனசுல வேற ஏதோ திட்டம் இருக்கும்னு தோணுது. அதேதான் அம்மாவும் சொன்னாங்க. ஆதாயம் இல்லாம அபிராமி எந்த விஷயத்திலும் இறங்க மாட்டா. அவ பச்சை வந்தி, இடத்துக்கு தகுந்த மாதிரி நிறத்தை மாத்திக்கிறதுல அவ கில்லாடி. அபிராமி அவ திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டே போறா. நாம தான் இந்த மூர்த்தியை கண்டுபிடிக்கல. மூர்த்தி கிடைச்சதான் நமக்கு நல்லது. என்ன ஏசி சார் இவ்வளவு கடுப்பா இருக்கீங்க? காலையில எழுந்ததும் பேப்பரை பாத்தீங்களா? ஆமா சார், பேப்பரை பார்த்த உடனே டென்ஷன் ஆயிட்டேன். டியூட்டிக்கு போறதுக்கு முன்னாடி நேரா இங்க வந்துட்டேன். கவலைப்படாதீங்க சார். பேப்பர், டிவி, ரேடியோ எதுல விளம்பரம் கொடுத்தாலும் மூர்த்தியை கண்டே பிடிக்க முடியாது.